அம்மா நடராஜ் அம்மா என்னப்பா வாய தரங்கம்மா வாய தரங்க முதல்ல இதை சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா சொல்லிட்டு போடலாம்ல அம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனிக்கே கிடைச்சிருக்கு இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்க இந்த கான்ட்ராக்ட்னால உனக்கு பேரும் புகழும் கிடைச்சி நீ அமோகமா வருவப்பா. ஒரு தாயோட அன்பும் ஆசீர்வாதமும் இருந்தா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். நான் கண்டிப்பா ஜெயிப்பேம்மா. என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. நான் வரேம்மா. இருப்பா. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு வெறும் வயித்தோட போனா எப்படி? சாப்பிட்டுட்டு போ. டைம் ஆச்சுமா. ஆஹா, இனிமே நான் உன்னை பார்த்து பேசணும்னா கூட உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? ஓ, அதுக்கு இல்லம்மா. பின்ன என்னப்பா? அம்மாவா உங்க வேதனை எனக்கு தெரியுதுமா. ஆனா ஒரு எம்டியா என்ன நினைச்சு பாருங்கம்மா. நானும் உன்னை நம்பிதான்ப்பா இருக்கேன். இத பாருப்பா, தினமும் நீ என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ வெளியிலே போகணும். சரிங்கம்மா. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். மீட்டிங் யார் வந்திருக்காங்க? சார் பெங்களூர் ஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கேரளா நாயர் கன்ஸ்ட்ரக்ஷன், பாலு கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் மெட்ராஸ் பில்டர்ஸ்ல இருந்து மூர்த்தின்னு ஒருத்தர். எல்லாரையும் உங்க ரூம்ல வெயிட் பண்ண வச்சிருக்கேன் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? காபி இப்பதாங்க குடிச்சிட்டு வரோம்ங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். பிளான கொடுத்தா நான் நெக்ஸ்ட் பிளேட் கிளம்பும். தாராளமா உங்க பிளான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வரவே சொன்னேன். சத்யா, நியூ ப்ராஜெக்ட் பிளான் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சார், என்ன சத்யா, பிளான்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கா? இந்தாங்க. இது உங்க ஃபைல். பாருங்க. மும்பை சிட்டில நம்ம பில்டிங் தான் சூப்பரா இருக்க போகுது பாருங்க. ಸರ್, ಪ್ಲಾನ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಸರ್. ಈ ಮಾಡೆಲ್ ಅಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇಂತ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಆರು ಕಟ್ಟಿಲ್ಲ ಸರ್. అవును ಸರ್. സാറേ, ഈ പ്ലാൻ വളരെ വളരെ നന്നായിട്ടുണ്ട്. ഭംഗി ആയിട്ടുണ്ട് സാറേ. அப்ப வரட்டா சார். நமஸ்தே ஜி. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. வாங்க வாங்க. தேங்க் யூ சார். வாங்க. நீங்க கொடுத்த பிளான் படி பில்டிங் கட்டினதுலங்க எனக்கு 30 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனா குவாலிட்டி இருக்கணுமே. கஸ்டமர்ஸ் திருப்தியா இருக்கணும், அதான் நல்ல பிசினஸ். அது சரிதானுங்க. பிசினஸ்னு ஒண்ணு இருந்தா லாபம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லங்க. லாபம் மட்டும் நம்மளோட குறிக்கோளா இருக்க கூடாது, தரமும் முக்கியம். தரம் நல்லா இருந்தா பார்ட்டிங்க கிட்ட நயமா பேசி கூட அமௌண்ட் அதிகமா கேட்கலாமே. அப்படிங்கிறீங்களா? மீதிக்கு செக் தாங்க. அத நீங்களே வச்சுக்கங்க. என்னால யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நியாயமான விலைக்கு பிளாட்டை வித்ததுக்கு அப்புறமா எனக்கு பணம் கொடுத்தா போதும். லாபம் ஒண்ணையே பெருசா நினைக்காம நட்டத்தையும் எங்க கூட பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதனால தாங்க எல்லாரும் உங்களையே பார்க்கணும்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க வாங்க. பாருங்க. மேனேஜர், கேபின் வாங்க. சார். என்ன சார், எல்லாருக்கும் ஒரே நேரத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்தா எப்படி? சாரி சார், இனிமே நான் அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார். இந்த மாதிரி பிசினஸ் விஷயம் எல்லாம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு தனித்தனியா பேசணும். 4 பேரை கூட வச்சுக்கிட்டு பேசினா நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு லாஸ் கணக்கு காட்ட வாய்ப்பு இருக்கு இல்லையா? உங்களை சொல்லியும் தப்பு இல்ல, உங்களுக்கும் வேலை ஜாஸ்தி. உடனே ஒரு பர்சனல் செக்ரட்டரி எனக்கு இமிடியேட்டா வேணும். முதல்ல பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க. ஓகே சார், உடனே ஏற்பாடு பண்றேன். வரேன் வரேன். யார் அது கதை உடைக்கிறது? காலிங் பெல் எதுக்கு வச்சிருக்கு? வந்துட்டேன். வாங்க வாங்க, நல்ல வேலை வீட்ல இருக்கிறீங்க நீங்க. நான் சொல்லணும் வாங்க வாங்கன்னு, நீங்க சொல்றீங்க. ஐயா, இப்ப எல்லாம் வசனம் எல்லாம் மாறி போச்சு. இப்ப எல்லாம் வாங்க வாங்கன்னு வரவங்க தான் கூப்பிடுறாங்க. இந்தாங்க பெரியம்மா. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? இந்த ஊர்ல நிறைய கிடைக்குது இல்ல? இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுங்க. வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாதுல்ல. என்னப்பா இது? நமக்கு எதுப்பா தோட்டம்? பக்கத்து தோட்டம் தானே எடுத்துட்டு வந்தோம். நாக்க வெளியே நிக்கிறோம். 5 நிமிஷம் பேசக்கூடாது. பக்கத்து தோட்டம் யார் தோட்டம்? அண்ணி தோட்டம். அண்ணி தோட்டம் நம்ம தோட்டம் மாதிரி இல்லைங்க. இந்த வீடு கூட நம்ம வீடு மாதிரி இல்லையா? ஆமா ஆமா. என்ன நல்லா இருக்கியா? பொடலங்காய்ங்களா? பக்கத்து தோட்டத்துல பறிச்சதுங்க. ஆமாங்க, இந்த புடவை கூட பக்கத்து தோட்டத்துல இருந்து எடுத்து வந்ததுங்க. இந்த புடவை நல்லா இல்லீங்களா? இன்னும் இவளுக்கு காது சரியாகலையா? காது சரியா இருந்தா நான் உசுரோட இருந்திருக்க மாட்டேங்க. நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணே, அண்ணா உசுரோடு இருந்திருந்தான்னா நான் இந்த வீட்டுல ரொம்ப உரிமை எடுத்திருப்பேன். அண்ணா உசுரோடு இல்லீங்களா, எப்படி உரிமை எடுத்துக்கிறது? என்னங்க பண்றது? எல்லாருமா சேர்ந்து இந்த திக்கு வயரை எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. ஒரு விஷயத்த பேசி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. என்னத்துக்கு இப்ப வருத்தப்படுறீங்க? இவ காதுல ஒரு விஷயத்த சொல்றதுக்குள்ள நான் வந்து என்ன சொல்றீங்க?
பாருங்க சொல்லியே முடிக்கல எப்படி உயிர் எடுக்கிறா பாருங்க. என்னதாங்க சொல்றீங்க? இந்த குஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். ஐயோ இத கருப்புக்கு மேட்சிங்கா வேற கலர் என் தலை எழுத்து. மேல ரூம் இருக்கு, நீங்க எல்லாரும் அங்க போய் குளிச்சிட்டு டிபன் சாப்பிடுங்க. அண்ணனோட ஏசி இருந்தாங்க. ஆமா. நாங்க போய்க்கிறோம். நீங்க போங்க போங்க. ஐயோ ஐயா மதுரை பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, என்ன வீடா சத்திரமா? வீடா தான் இருந்தது ஆத்தா, நாம எல்லாம் வந்துட்டோம்ல, இனிமே சத்திரமா மாறிடும். வாங்க 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 வாங்க. வணக்கம் அத்தை. என்ன சொந்தக்காரங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்க? என்ன அத்தை, நாங்க 3 பேர் தானே வந்திருக்கோம், என்னமோ சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்களே. இப்பதான் என் கொழுந்தனார் குடும்பமே வந்து சேர்ந்தாங்க. ஏதோ நடராஜ் கிட்ட 4 காசு இருக்கு, நல்லா ஏமாத்தி சாப்பிடலாம் விட மாட்டானுங்களே, கூட்டத்தோட வந்துருவானுங்களே. வரட்டும், நம்ம சொந்தக்காரங்க தானே, வரட்டும் அத்தை. என்ன இவளுக்கு இன்னும் பழக்கம் போலியா? ஐயோ ஈஸ்வரா. பாத்தீங்களா அத்தை, நீங்க வாயில இருந்து விரல எடுத்தாலும் என்னதான் திட்டுவா. ஏன்னா இந்த பழக்கம் போறதுக்காக நான் வாயில இருந்து விரல எடுத்தேன், என் விரல கடிச்சிட்டா. அதுல இருந்து யார் இவ வாயில இருந்து விரல எடுத்தாலும் என்ன திட்டுவா. மொத்தமா இவளுக்கு வாயில ஏதாவது வச்சுட்டே இருக்கணும். சாப்பிடும் போதாவது விரல எடுப்பாளா? ஐயோ அது சாப்பிடும்போது நாய் மாதிரி தின்னுவா. நீ வயிற்று கதாத்தா, அப்புறம் வீட்டு திருவிழா கக்கூஸ் ஆயிடும். ஹலோ நடராஜ், எப்படி இருக்கீங்க சேட்? கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உங்களுக்காக ஈவினிங் ஒரு பார்ட்டி என்ன சேட், எதுக்கா இப்ப வீணா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாமே. நீங்க அவசியமா கலந்துக்கணும். சரி நீங்க சொல்றீங்கன்றதுனால வரேன். சார் வரேன், கண்டிப்பா வரேன். ஓகே ஓகே Bye. பை. புரியலையே
ஓகே ஆ. செட்ஜி ம். வரேன். வாங்கோ நடராஜ் வாங்கோ போயிட்டு வாங்கோ. கபாலி நம்ம வலையிலே சிக்கவே மாட்டேங்கிறானே. யோ சேடு ஒன்ன மாதிரி ஒரு ஏமாலிய நான் பார்த்ததே இல்லையா? என்ன வேணும் சொல்ற? வேணான்னு சொல்றேன். நடராஜ உனக்கு தொழில் எதிரி. உனக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட்லாம் அவன் எடுத்துக்கினுக்குறான். அவனுக்கு பணத்தையும் கொடுத்து பாத்தியும் கொடுத்துக்கினுக்கிறிய. எனக்கு வர கோவத்துக்கு பெரிய மனுஷனா போயிட்டேன். இல்லைன்னா ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன். அரே நடராஜ் இன்னும் நிறைய கான்ட்ராக்ட் எடுக்கணும். ஆ? நிறைய சொத்து சேர்க்கணும். புடிச்சு போச்சு. சேட்டுக்கு பைத்தியம் புடிச்சு போச்சு. சேட்டுக்கு பைத்தியம் புடிச்சு போச்சு. புடிச்சு போச்சு. கபாலி நடராஜ் எத்தனை கான்ட்ராக்ட் எடுத்தாலும் பணத்துக்கு என்கிட்ட தானே வரணும். சேட் சும்மா பணம் தருவானா? ஆ? குதிரை எவ்வளவு வேகமா ஓடினாலும் லகான் என் கையில தானே. சமயம் பார்த்து இழுத்துற மாட்டேன். எப்படி நம்ம ஐடியா? ஐயோ ஒன்னா மாதிரி ஒரு கிருணல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. அப்பீட் நடராஜ் அப்பீட். என்ன மச்சான் மச்சக்கால என்ன குத்து மதிப்பா வடை 2 ரூபான்னு போட்டிருக்கிற? இந்த வடையை அவன் வாங்கிட்டு போறதே பெரிய விஷயம். அட பாவி, சின்ன வடை தான் 2 ரூபாய், பெரிய வடை நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி சிறுசு பெருசுன்னு போட்டு போதுமா? சரி, வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டிட்டு வந்துடுறேன். கடையை பாத்துக்க, ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. மச்சான் என்னை நம்பி இந்த கடையை ஒரு 6 மாசம் கொடு. 5 ஸ்டார் ஹோட்டலாய் காட்டுறேன் உனக்கு. கிழிச்ச உங்க அக்கால நம்பித்தான் நான் கல்யாணம் பண்ணினேன். உன்னை நம்பித்தான் இந்த கடையை விட்டு இருக்கிறேன். என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிடாதப்பா. தைரியமா போ மச்சான். சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்புறதே வேலையா போச்சு உனக்கு. உங்க அக்காவுக்கு புள்ள இல்லங்கறத குத்தி அதானே, காட்டுறாங்க. 20 வருஷமா பிள்ளை இல்ல, அதுக்கு எங்க அக்கால பொறுப்பு. இந்த ஆளு வெத்து வெட்டு. டேய் டேய் டேய், காசை கொடு. எங்க மச்சானே கதற விட்டுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு கழுத்தா கொடுக்குறியா? முகரைய பார் போடா. மச்சக்கால ஒரு 100 கிராம் சக்கரை கொடு. மெல்ல பேசு, போட்டு விட்டுற போறாங்க. குடு குடு. குத்து மதிப்பா அள்ளி போட்டியே, இடம் சரியா இருக்குமா? வீட்டுல போய் நிறுத்து பாரு. 100 கிராம் குறைஞ்சா செருப்பு கொண்டு அடி. நேத்து இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, வருஷ கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. போமா. வெளியில அவன் 2 ரூபாய் 2 ரூபாய்க்கு விக்கிறான். நம்ம 1 ரூபாய் கொடுத்தோம்னா கேள்வி மேல கேள்வி. ஏதோ கிறுக்கி மாதிரி ஒரு மச்சான் கிடைச்சால, டீ கடைக்குள்ள திருட்டு தரமா ஒரு மளிகை கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் கெடுத்துருவாளுங்க. மச்சக்கால ஒரு 200 கிராம் டீ தூள் கொடு. டீ தூளா? காசு கொண்டா. இந்த 200 கிராம் இருக்கு. உள்ள உள்ள உள்ள. தேங்க்யூ அண்ணா ஒரு டீ கொடுங்கண்ணே. வாங்க 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 வாங்க, உட்கார் உட்கார் உட்காருங்க. சூப்பர் டீ போட்டு தரேன், உட்கார். வாப்பாக்கியா, மச்சக்கால 100 கிராம் டீ தூள், 50 கிராம் சக்கரை. நீ வருவீன்னு சொல்லி தானே முன்னாலே பொட்டு போட்டு வச்சிருக்கேன். ஏண்டா இதோட காலி. போயிட்டு இரு இரு, மச்சான் வர்றான். நான் சொல்லும் போது போ. முடிக்க முடிக்க. என்னையா அக்கிரமம்? கல்யாணத்துக்கு பொண்ணை கொடுத்தா திருப்பியா கேக்குறோம்? கைமாத்தா கொடுத்த கடனை திருப்பி கேக்குறான் ஐயா. மச்சான் கடன் கொடுத்தேன் கேட்கத்தான் செய்வான். சரி ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சு, வாங்கி கொடு. என்னது, ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சா? அப்படின்னா வியாபாரம் ஓஹோன்னு நடந்திருக்குது. அப்ப பாலும் காலியா இருக்கணுமே. டேய், பால் மட்டும் அப்படியே இருக்குது, சர்க்கரையும் டீ தூளும் எப்படா காலி ஆச்சு? மச்சான் சர்க்கரையை வெறும் மனுஷங்க மட்டும் சாப்பிடுறது கிடையாது. எத்தனை லட்சம் ஈ இருக்கு, எத்தனை லட்சம் எறும்பு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு வாய் வச்சுனா உன் சர்க்கரை எல்லாம் எந்த மூளைக்கு? சரி, ஜீனியே எறும்பு இழுத்துக்கிட்டு போச்சு, டீ தூள் என்னடா ஆச்சு? டீ தூள கரப்பாம்பூச்சி சாப்பிடுது. ஏண்டா முழு மூதேவி, கரப்பாம்பூச்சி சாக்கடையில இருக்கும், சாயா கடைக்கு எப்படா வந்துச்சு? நீ போமா. நில்லுமா. சொம்புல என்னடா? தம் டீ. ஏண்டா டீங்கிற சொம்புல ஆவிய காணுமே. ஆவிய சொம்புல பிடிச்சு வைக்கிறதுக்கு அவன் என்ன மந்திரவாதியா? கேனத்தனமா பார்த்தா மச்சான், நீ போமா. நில்லுமா. அந்த சொம்பு அப்படி கொடு. கொடு. பொட்டலம். ஏண்டா எந்த ஊர்ல டீ எப்படி பொட்டலம் கட்டி கொடுக்கறாங்க? ஊர்ல தோசை மாவு பொட்டலம் போட்டு வைக்கிறாங்க, அந்த ஸ்டைல் தான் அது. சரி, அடி பொட்டலம் என்ன கட்டி கட்டியா இருக்குது? அது வந்து ஹீட்ல சக்கரை கட்டி ஆகுது, குளூர்ல டீ தூள் கட்டி ஆகுது. அப்படியா? பாக்குறேன். அப்படி இல்ல உன் உடம்பு பூரா கட்டி கட்டியே ஆயிடும். ஏண்டா அயோக்கிய பயல, எத்தனை நாளா இந்த கேப் மாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? ஒரு 3 மாசமா தான். நெஞ்சு என்ன புடைச்சுக்கிட்டு இருக்கு? தோராயமா இல்ல எவ்வளவு வச்சிருக்கிற? அதை எண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏண்டா இது வரைக்கும் எவ்வளவு தேர்த்தி இருப்ப? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மணி கணக்கு போட்டுக்க. ஒரு நாளைக்கு 200னா 3 மாசத்துக்கு என்ன ஆச்சு? அட பாவி, எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா.
மரியாதையா வெளியே போயிடு. போகல. லேபர் மேல கை வச்சா லேபர் கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டி இருக்கும். போடான்னு டீசெண்டா சொல்லு. போறேன் போடா. போறேன். ஆனா நாளைக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன். இது வரைக்கும் நீ என் பின்னால காமிச்சதே போதும். போடா. அப்ப பணத்தை கொடு. பணம் போச்சு, பணம் போச்சு. அட பணம் போனா போகுது, மச்சான் தானேயா, 4 டீயா போட்டு சம்பாதிச்சுக்கலாம். போட்டா சம்பாதிக்கலாம், ஆனா எனக்கு டீ போட தெரியாதுங்களே. இதெல்லாம் ஒரு கடை, ஒரு வடை. அடே கவிட்டு போலாம், அடே கவிட்டு போலாம். மா, என்ன பண்ண நடராஜ், ஏன் இவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல வேலை அதிகமா. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். யார் நீங்க? வணக்கம் சார், என் பேர் சித்ரா. இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றது தப்புதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்றதை விட எங்க அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. படிப்பு முடிஞ்சதும் நம்ம பொண்ணுக்கு வேலை கிடைச்சிரும், நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும்னு எங்க அம்மா நினைச்சாங்க சார். ஆனா எங்க போனாலும் லஞ்சோ ரெக்கமெண்டேஷன் தான். திறமைக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு சார். பிரைவேட் கம்பெனில வேலைக்கு ட்ரை பண்ணி சலிப்பு தான் மிச்சம். நியூஸ் பேப்பர்ல உங்க ஆட் பார்த்தேன். உங்க ஆபீஸ் பியூன் கிட்ட தான் அட்ரஸ் கேட்டு நான் இங்க வந்தேன். நான் இங்க வந்தது தப்புதான் சார், ஆனா நாளைக்கு இன்டர்வியூல நிறைய பேர் இருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு இருக்கும். அதுக்கு இல்லம்மா, வயசு பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா இருக்க, இந்த மாதிரி ராத்திரி நேரத்திலேயே வந்து வேலை கேப்ப? என் நிலைமை அப்படிமா, நான் எப்படியாவது வேலையில சேர்ந்து எங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பி ஆகணும். உங்க அம்மா எங்க இருக்காங்க? மதுரைக்கு பக்கத்துல பரவன்னு ஒரு கிராமம், அங்கதான் எங்க அம்மா இருக்காங்க. நான் இங்கே உமன்ஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன். நடராஜ், மதுரைக்கார பிள்ளைங்களுக்கே மனசு சுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த வேலைய இந்த பொண்ணுக்கே போட்டு கொடுத்துருப்பா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னம்மா, நாளைக்கு காலையில என் ஆபீஸ்ல வந்து பாருங்க. தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றிமா. நான் வரேன். மேடம், ஒரு நிமிஷம், டைம் ஆயிடுச்சு, நம்ம கார்லயே போய் இறங்கிக்கங்க. இல்ல பரவாயில்ல. அதுக்கு இல்லம்மா, இந்த நேரத்துல நீ தனியா போறது மனசு கஷ்டமா இருக்கு, அதுக்கு தான் கார்ல போய் இறங்கிக்க சொல்றான். டிரைவர், மா, இந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு வந்துரு. சரிங்கம்மா. நான் வரேன்மா. வரேன் சார். ஓகே. பாவம், ஊரை விட்டு வந்து இந்த பொண்ணு எப்படி எல்லாம் கஷ்டப்படுது. இன்னைக்கு நம்ம வீடே கலகலன்னு இருக்குப்பா. என்னம்மா, என்ன விசேஷம்? வா சொல்றேன். ஹலோ, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? நீ என்ன பெரியமா, நல்லா இருக்கீங்களா? வாங்க தம்பி. என்ன சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே. பார் மாமா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு சாப்பிட்டு இது சாப்பிட்டு இருக்காங்க. நீ வாப்பா சாப்பிட. நீ தம்பி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பா. சாப்பிட்டுங்க. அண்ணே ஒரு 6 டீ விடுங்க. ஒரு போட்டு தருவேன். மணி என்ன, கொஞ்சம் அப்படி வரீங்களா? இது வந்துட்டேனே. ஆமா, பால்ல டீ தூளை போடணுமா இல்ல டீ தூள்ல பாலை போடணுமா? கடைக்காரன் நீங்க இதை போய் என்கிட்ட கேட்கலாமா? ஏதோ ஒண்ணு தூக்கி எதிரையாவது போட்டு முதல்ல ஒரு 6 டீ கொடுங்கண்ணே. எந்த கன்றாவியா இருந்தாலும் குடிக்க தயாரா இருக்கீங்க, எனக்கு என்ன போட்டு தரேன். ஓடியா 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 டம்டி ஜம்டி கும்டி. அண்ணே டீ சூப்பர். சூப்பரா இருக்கா? பரவாயில்லைங்கிறீங்களா? அப்ப இனிமே வியாபாரம் சூடு பிடிச்சுன்னு சொல்லுங்க. ஓடியா 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 டம்டி. உண்மையான ஒரிஜினல் டீ. அண்ணே ஒரு வடை கொடுங்க. கும்டி ஜம்டி டம்டி. ஐயா, அந்த கடையில சாப்பிட்டா 2 ரூபா, நம்மகிட்ட சாப்பிட்டா 1.5 ரூபா. அது போக புது கிளாஸ் ஈசந்திரம். நீங்க டீயை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் நடந்தே போலாம். ஓடியா 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 டம்டி கும்டி ஜம்டி. ஊட்டி டீ, உலக டீ, ஒரிஜினல் டீ. அன்பு உள்ளங்களே, நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஆள்கிட்ட இருக்க பூரா எச் கிளாஸ். அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி 50 வருஷம் ஆகுது. அந்த கிளாஸ்ல டீ குடிச்சீங்கன்னா என்னென்ன நோய் வரும்னு லிஸ்ட் தர்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் காச நோய், யானைக்காலு, ஜலமண்டலி, உடம்பெல்லாம் படர் தாமரை, நீரழிவு. அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சிறங்கு வந்து நாய் நக்கும். ஓடியா 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 ஜம்டி கும்டி ஜம்டி. ஐயா, நம்ம டீ வெளிநாட்டுக்கு பார்சல் போற டீ சார். வாங்க சார், ஓடியாங்க சார், ஓடியாங்க சார். ஒரு 6 டீ கொடுங்க. 6 டீ வேணுமா சார்? 6 டீ. இந்தாங்க, மிச்சம் 1 ரூபாய் பிடிங்க. சாமி, இந்த டீ ஆரோக்கியமான டீ, அற்புதமான டீ. அமெரிக்கா ஜார்ஜ் புஷ் சாப்பிடுற டீ. அல்லு 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 அல்லு. ஓடியா 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 ஓடியா. அங்க பாருங்க சார், எங்க மச்சானே வர்றாரு பாருங்க சார். வாங்க வாங்க. அல்லு குடி. என்ன என்ன முறப்பு? எப்படி சிரிப்பு? நானு நீ புறம்போக்க. ஏண்டா, ஏன் கடைக்கு போட்டியா? நீ சைக்கிள்ல டீயை வச்சு வித்துக்கிட்டு
என் கஸ்டமர் எல்லாம் கவர் பண்ண பாக்குறியா? அது மட்டும் இல்லடி, உன் கடையை விலைக்கு வாங்கி உன்னை அதுல வேலைக்கு சேர்த்து உனக்கு நான் முதலாளி ஆகி உன்னை 8 கிளாஸ் கழுவ வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ தூங்கவே போறது இல்லடா. ஏன்? எப்படி ஏன் கடை கிளாஸ்ல டீய குடிச்சா வாயெல்லாம் வெந்து சரங்கு வந்து நாய் வந்து நக்குமா? நக்கும். என்ன கன்றாவி இது? இதுவா? இது ஈசந்துரும். அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கசக்கி எரிஞ்சிடலாம். அப்படின்னா இதே மாதிரி உங்க அக்காவை கசக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். என்னடா நொச்சான்? அதுக்கப்புறம் உன் சைக்கிள்ல இந்த டப்பா இருக்காது, உன் அக்கா தான் பின்னால உட்கார்ந்து இருப்பா. தள்ளிக்கிட்டே நீ ஊர் பக்கம் போயிடுற. என்னடா உன் முவர கட்டிக்கு கேப் வேறையா? வைக்கிறேன்டா ஆப்பு. ஆஹா, இவளால் வந்துட்டு அக்கா கூட அனுப்புறேன்றானே. கொஞ்ச நாளைக்கு இவனை விட்டு பிடிப்பா, இல்லைன்னா எங்க அக்கா அனாதை ஆக்கிடுவான். வேற ஏரியாவுக்கு போயிட வேண்டியதான். யோ பாத்துக்க. குட் மார்னிங் சார். பர்சனல் செக்ரட்டரி இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு கூப்பிடுவோம் சார். ஓகே, எல்லாரையும் ஒண்ணா வர சொல்லுங்க. எதுக்கு சார்? கூப்பிடுங்க சொல்றேன். நீங்க எல்லாரும் எப்படி ரூமுக்கு போங்க. குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இருந்தது ஒரு வேகன்சி, அது அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. உங்களை காக்க வச்சு டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். ஒரு சிலர் ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணிட்டு இன்டர்வியூன்ற பேர்ல எங்களை அலைய வைப்பாங்க. நாங்க செலக்ட் ஆனமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ம். நீங்களாவது உண்மையை சொன்னீங்களே. தேங்க்யூ Okay, சார். தேங்க்யூ Okay. சார். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். மேனேஜர், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சித்ரா, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இன்னில இருந்து நீங்க என்னோட பர்சனல் செக்ரட்டரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தோம். எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். டேய் அவடா தூக்கு புடி. டேய் கத்தாத. நான் சொன்ன இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிட்டானுங்களா? எங்க போயிருப்பானுங்க? கிட்டான்ட்டாங்களா? நம் பசங்களா கொக்கா நானா? ஏய் இறங்கி வா. சீக்கிரம் வா. இப்படி கொண்டா. அட. அங்க நில்லு. சக்சஸ் பாஸ். பாஸ் நீங்க சொன்ன மாதிரி பொண்ணை கடத்தி கொண்டு வந்துட்டோம். முதல்ல முரண்டு பிடிச்சா அப்புறம் சைலண்ட் ஆயிட்டா. அப்படியா? பரவாயில்லையா? சரி, அந்த கட்ட அவுத்து விட. அவுத்து விட்டா கத்து கலாட்ட பண்ணுவா பாஸ். அப்படின்ற ஆ. பார்த்தா அப்படி தெரியல. பச்சை பொண்ணு மாதிரி தெரியுது. இந்த கை கட்டு வாய் கட்டுல அவுத்து விடு. ஏன்னா அவன் வாயை தொண்டாதான் நம்ம டீல் பேச முடியும். அவுத்து விடு. ஓகே பாஸ். கர்ச்சீஃபை தோச்சு எத்தனை நாள் ஆகுது? இந்த நாத்தனா இருது? யாரு இவன்? தான் உங்க பாஸா? ஏய் பாஸ், உங்கள மரியாதை இல்லாம பேசுறா பாருங்க. நிறுத்துறா. யாருக்குடா வேணும் மரியாதை? நம்ம என்ன பெருசா கலெக்டர் உத்தியோகமா பாத்துக்கிறோம். நமக்கு வேண்டியது துட்டுடா. சரி சரி, மேட்ருக்கு வருவோம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் தருவ? டிஸ்கவுண்டா? ஏமா நான் என்ன ஜவுளி கடையா வச்சு நடத்தினுக்கிறேன்? கத்தல் மன்னன் கபாலியே. சரி, அதை விட உங்க அப்பா கையில போன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் கேட்க போறேன். அட சீக்கிரமா போன் பண்ணி கேளையா. இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டோட மீட்டிங் இருக்கு. சீக்கிரம் போணும். என்னடா நம்மளே மிரட்டற? போன் நம்பர் நோட் பண்ணிக்கலையா? சொல்லுமா. 9841052576. எங்க அப்பா பேர் ஏகாம்பரம். பாஸ் ரொம்ப விவரமான பொண்ணு பாஸ். அச்சு பல்ல உடைச்சிடுவேன். சர்டிபிகேட் கொடுக்கிற டைம் ஆச்சு. சரிப்பா ஏகாம்பரமா. இந்த பாரு, உன் பொண்ணை நான் கத்தி வச்சுக்கிறேன். அவளை நீ உயிரோட பாலணும்னா 5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்குற. நீ என்ன பண்றனா, பணத்தை ரெடி பண்ணிட்டு ஆயில் ஃபேக்டரி பக்கத்துல வந்துடுற. அங்க உன் பொண்ணே நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். பணத்தை விட்டு சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சிரியா? என்ன ஓகேவா? ஏ முட்டா பாச, பொண்ணு அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொல்றியே, பணத்தை வாங்கிட்டு அவார்டு போயிட்டானா நீ எல்லாம் ஒரு பாசா? ஏ நீ பாஸ் ஆயிடான்னு பாக்குற? ஏய் ஆச்சலாம் செவுல்லாம் திரும்பிடும். எவ்வளவு நாளுக்கு தான் பைசையே ஃபாலோ பண்ணிக்கிறது? புச்சா ஏதா பண்ணும். இப்ப நான் பண்றது பாரு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அந்த பொண்ணு பனியனை தூக்கு. பாஸ் அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதீங்க பாஸ். ஐயோ நான் பாக்குறேன். பா
நீ டச் பண்ணாலும் வெடிக்கும், டச் பண்ணலனாலும் வெடிக்கும். Time bomb. இப்ப நீ என்ன பண்றனா, இப்படியே போய் உங்க அப்பா கையில பணத்தை வாங்கிட்டு வர. ஓடு 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 ஓடு. மணி ஆயிட்டே இருக்கு, பணத்தை எடுத்துட்டு இங்க தானே வர சொன்னாங்க. அப்பா உஷா வந்து வந்துட்டியா? என் வயித்துல பாலவத்தை உட்கார் போலாம். ஐயோ அப்பா, நிலைமை தெரியாம பேசாதீங்கப்பா. புறப்பட போலாம். இங்க பாருங்க, பாமா பணத்தை கொடுங்கப்பா. அம்மா Time ஆயிடுச்சு. வயித்து கட்டி சம்பாதிச்ச பணம்மா. இப்ப நீங்க பணத்தை கொடுங்க. பாம்பு அடிச்சதுன்னா நம்ம 2 பேருமே செத்து போயிடுவோம். கொடுங்கப்பா. என்னம்மா சொன்ன கேளுமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறலாம். என்ன சொன்ன பணத்தை எடுக்காதம்மா, பணத்தை பத்திரமா உள்ள வை. என்ன நீ நான் வரேன்ப்பா. அம்மா அம்மா பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம், அத நான் கேட்கலாமா பாஸ்? இந்நேரம் நம்ம விஷயத்தை போலீஸ்ல சொல்லிருப்பாங்களா? யாரா? நாம ரேப் பண்ணிருக்கோமா? பண்ண விட்டா தானே? இல்ல கொலை தான் பண்ணிருக்கோமா? பண்ணிருந்தாதான் பரவாயில்லையே. அதையெல்லாம் விட அந்த பொண்ணு வயித்துல பாம்ப கட்டி அனுப்பிச்சிருக்கோமே, அந்த பாம் இந்நேரம் வெடிச்சு போலீஸ் நம்மளை எல்லாம் புடிச்சு மொத்துன்னு மொத்தி காலையில பேப்பர்ல கட்டை கட்டி கொட்டை எழுத்துல போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு பாஸ். நிறைய ஊழ ஏற மாதிரி காது பக்கத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்கற, அடிச்சேன்னா இந்தாங்கடா நீங்க கேட்ட பணம். முதல்ல என் வயித்துல கட்டிருக்க பாம்ப கழட்டுங்க, அப்படியே என் கமிஷனையும் வெட்டுங்க. கைக்கு பணம் ஈஸியா கிடைச்சிருச்சே தலைவா. அதெல்லாம் பிசினஸ் சீக்ரெட், வெளியில சொல்லக்கூடாது. டேய், முதல்ல என் கமிஷனை வெட்டிட்டு அப்புறமா உங்க பிரச்சனையை பேசிக்கங்கடா. என் பாய் ஃப்ரெண்ட் வெயிட்டிங்ல இருப்பான். ஐயா, இவன் பணத்துக்கு இப்படி அலையறா? குடு டா, கிளம்பு. ஓய், என்னடா இது? பிச்சியா போடுற? அவ்வளவுதான். இந்தாம்மா, அது கிளம்பு கிளம்பு. நீ கட்டின பெல்ட்ட யார ஊக்குறது? அது போகும்போது அப்படியே கழட்டி போட்டு போமா. ஐயோ, வெடிச்சிருச்சுனா? பாண்டி பஜார்ல வாங்கின பொம்மை பெல்ட்டுமா. போமா போமா. என் நிலைமைய கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொன்னா எப்படி? நாளைக்கு மறுநாள் கல்யாணத்தை வச்சிருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க சார். இங்க பாருங்க, சும்மா நின்னு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே உங்க அக்கவுண்ட்ல அட்வான்ஸ் கடன் நிறைய பேலன்ஸ் இருக்கு. மறுபடியும் கேட்ட எப்படி சார் கொடுக்க முடியும்? முதலாளியை பாக்குறதுக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? போங்க போங்க, போய் கேவலப்பட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும். சார், இது அட்வொகேட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, இதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஒண்ணு பண்ணுங்க, இத சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். அப்புறம் அந்த கோயம்புத்தூர் பார்ட்டி கிட்ட பணம் அனுப்பிட்டாங்கன்னு கேட்டீங்களா? கேக்குறேன் சார். இன்னும் கேட்கலையா? அப்புறம் அந்த ராஜ்மா மீடியாக்கு பில் அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். ஓகே, கோ அஹெட். வர சொல்லுங்க. வணக்கம் சார். என்ன கல்யாண வேலையெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா? பணம் தர்றேன்னு சொன்னவன் கடைசி நேரத்துல இல்லன்னு கழுத்தை எடுத்துட்டான். வருத்தப்படாதீங்க. விதி ஒரு கதவை மூடுனா நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும். நம்பிக்கை தான் நம்மள வாழ வைக்கும். எதையும் சாதிக்க முடியும்னு நீங்க நம்பணும். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் உங்களை மாதிரி சின்சியரா உழைச்சவங்க தான். உங்களோட உழைப்புக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சரியான டைம். சித்ரா, செக் புக் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். சார், இந்தாங்க, கல்யாணத்தை சிறப்பா நடத்துங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க வந்த பிறகுதான் என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறும். கண்டிப்பா நீங்க வரணும் சார். நீங்களும் வந்துருங்கம்மா. வர்றேன் சார். எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைச்சதுனால அவர் சந்தோஷத்துல திணறி போயிட்டாரு. செக்க பார்த்த உடனே அவர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? அந்த சந்தோஷத்துக்கு விலையே இல்லை. ஹாய். ஹாய். என்னடி ஆபீஸ்ல வேலை எல்லாம் எப்படி இருந்தது? எம்டி சொல்லி விட்டாரா? எங்கடி தொட்டாரு? ஏய், வாய் முடுங்கடி. எங்க எம்டி ஒண்ணும் அப்படி கிடையாது. அவர் பக்கா ஜென்டில்மேன் தெரியுமா? பாக்கலாம். நல்லவன் கெட்டவன்லாம் போக போக தெரியும். இந்த காலத்துல என்ன அவளையும் ஓகே இல்ல. கோவப்படாதடி. எனக்கு வாச்ச எம்டி அப்படி ரொம்ப சின்ன வயசு, 70 வயசு தான். என்ன கண்டா போதும் டின்ன கணக்கா சொல்லி விடுவான். ஃபைல நீட்னா விரல தொடுவான். பக்கத்துல போயினா இடுப்பு கிள்ளுவான். குனிஞ்சு ஃபைல் எடுத்தா உத்து பாப்பான். என்ன பண்றது? வேலைக்குன்னு வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். எல்லாம் ஜேபிவிபி தான். அதென்னடி ஜேபிவிபி? சொல்லு பாத்தி வழியல் பாத்தி. பா, உங்க அப்பா சொன்னது அப்படியே பலிச்சுதுப்பா. என்ன? அவர் அப்பவே சொல்லுவாரு, நீ சோத்துக்கு தாளம் போடுவேன்னு. யோ, காக்கா எதுக்கு டைனிங் டேபிள் கூப்பிடுற? வேணா நீ கூரையில ஏறது பக்கத்துல போய் உட்காந்துக்கோ.
கமலா வேலைக்காரி கூப்பிட்டேன். ஏய், ஐயோ சாப்பிடும் போது கூட நீ வாயை மட்டும் சாப்பிட மாட்டியா? ஓ நீ வாய் முட்டை தான் சாப்பிடுவியா? கண்ணால மூக்காலாம் சாப்பிடுவியா? பம்புக்குனே வர்றான் பாரு கமலா. கண்ட சோறு நீ இதுல சீக்கிரம் வா. என்ன இப்ப வெட்டி பெந்தா? அந்த வடை எடுத்து வை. எனக்கு ஒரு வடை எடுத்து வை. வந்துட்டா. ஆனா ஓ, நீ போட போறியா? உட்காந்துருவியே. ஆ. நீ எனக்கு எப்ப இப்படி சம்பாரிச்சு சாப்பாடு போட போற? ஏன் சிரிக்கிற? சொல்லியா? போடி பைத்தியக்காரிக்கு பிறந்தவளே. நீ திங்கிற தீனிக்கு இந்த மாதிரி சாப்பாடு போடணும்னா கப்பல் வியாபாரம் தான் பண்ணணும். தோசை சோறு திங்கும் போது இந்த பேச்சு பேசுற, நீயே உழைச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்க. ஏய் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நீ என்னமா பெரிய அந்த வெளியா கொண்டு ஜமீன்தார் பரம்பரை சார்ந்த மாதிரி, நாங்க அந்த பிச்சைக்கார குடும்பம் மாதிரி. இதெல்லாம் வேற ஆளுகிட்ட வச்சுக்கடி வேலை ஏத்தவள. இவன்னாடி எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற துப்பு கட்டவா. பேசிட்டு இருந்தா வடையாலே என்னையா வீடு இது? யோ 10 ஆம்பளை இருக்கிற இடத்துல பிரச்சனையே வராதியா? ஆனா 2 பொம்பளைங்க சேர்ந்தாளுங்க தெருவியே சண்டை முட்டி விட்டுருவாளுங்க. ஏண்டி சாப்பிடும் போது கூட சண்டை போட்டே இருக்கிறீங்க? நீங்க இப்படியே சண்டை போட்டுட்டே இருங்க. கடைசியில 3வது ஒரு மருமக வரப்போறா, நம்மளையெல்லாம் ஒட்டு மொத்தமா வீட்டை விட்டு துரத்த போறா. கடைசியில சோத்துக்கு நக்கி திரிய வேண்டியதான். ஐயா கடைசியில தாங்க மோர் ஊத்தி நக்கணும். அருமண்டா. வாழ்க்கையிலேயே இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்ல விஷயத்தை திக்காம திணறாம சொல்றேன். என்னது? நானும் இப்ப சொல்றேன் கேட்டுங்க. ஆம்பளை பேச்சை கேட்காத பொம்பளைங்க கண்ணை கசிக்கிட்டு தான் நிக்கணும். நல்லா எடுத்து